ஒரு சில பெண்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு இதை சொல்கிறேன். 2வது மேரேஜ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. 2வது மேரேஜ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. 2வது மேரேஜ் பண்ணுறீங்களா, நல்லா யோசிங்க. நல்ல ஆளை பாருங்க. நல்ல ஆளுண்டா கல்யாணம் முடித்து குழந்தை குட்டியோடு இருக்கிறாங்கல்ல, அவங்கள தயவு செய்து சொல்கிறேன், என் அக்கா தங்கச்சி மாதிரி. அந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட நீங்கள் பழகாதீங்க. பிள்ளை குட்டியோடு இருக்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பழகி நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது? 2வது மேரேஜ் எப்படி நீங்கள் பண்ண வர்றீங்க? உங்களை விட்டுட்டு வேறவங்கள்ட்ட போயிட்டாங்கன்னு தானே நீங்கள் என்ன தவிச்சிட்டு நீங்கள் அழுதுட்டு நிற்கிறீங்க. அந்த மனசு தாங்காமல் தானே வேறு கல்யாணம் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் அவங்களும். நம்ம போய் கல்யாணம் முடித்தவங்கள்ட்ட போய் வேறு ஒரு ஆளோட பேசிக்கிறோம்னா அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, அவனோட பொண்டாட்டி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. என்ன தான் அவங்க அந்த பொண்டாட்டியை வீட்டில் வச்சுட்டு உங்களோட வந்தாலும் அது கொஞ்ச நாள் மட்டும்தான் அவங்களோட சந்தோஷமாக இருப்பாங்க. எந்த நேரமும் சந்தோஷமாக இருப்பாங்கன்ட்டு நீங்கள் தப்பு கணக்கு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம். அவங்க எவ்வளவு தான் நம்மள்ட்ட ஆசையை காட்டினாலும், எவ்வளவு தான் பழக்கம் பழகி இருந்தாலும், ஒரு நல்லா பார்த்துக்குருவார்னு உங்களுக்கு நினப்பு வந்தால் ஒரு 5 வருஷம், ஒரு 7 வருஷம், அவ்வளோதான் 2வது வைப்புக்கு மதிப்பு. அப்புறம் அவங்க பிள்ளை குட்டியோ யோசனை வந்துச்சுன்னா நீங்கள்லாம் காலுக்கு கிடக்கிற செருப்பு மாதிரி ஆயிடுவீங்க. ஃபஸ்ட்டு பொண்டாட்டி தான் ஃபஸ்ட்டு, எப்போவுமே ஃபஸ்ட்டு பொண்டாட்டி மட்டும்தான் ஃபஸ்ட்டு. கல்யாணம் முடிக்கிறீங்களா, 2வது கல்யாணம் முடிக்கிறீங்களா, ஒன்று பொண்டாட்டி இறந்துருக்கணும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறணும். ஒன்று கல்யாணம் முடிக்காத இளவட்டமாக இருக்கணும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறணும். ஒன்று குழந்தை குட்டி இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி குடும்பத்தோடு இருக்கிறவங்களோட போய் நீங்கள் அஃபேர் வச்சு 2வது கல்யாணம் பண்ணுறதுல அது உங்களோட முட்டாள்தனம். அப்புறம் அவன் விட்டுட்டு போயிட்டான் ஃபஸ்ட்டு பொண்டாட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுது என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்கள்? கல்யாணம் முடிக்கிறோம், நல்லா கரெக்டாக பார்த்து முடிங்க. 2வது கல்யாணத்தை விட்டுட்டு 3வது கல்யாணம் பண்ணுறதும் ஒன்று, நம்ம சூசைட் பண்ணி தூக்கில் தொங்குறதும் ஒன்று. நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அழுதாலும் வரப்போகிறதில்ல, ஒன்றும் வரப்போகிறதில்ல. அக்கா தங்கச்சி மாதிரி சொல்கிறேன். 2வது மேரேஜ் பண்ணுறவங்க நல்ல ஒரு நபரை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணுறதுல தப்பே கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த 3ல் ஒன்று பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லாமல் இருக்கணும், ஒன்று கல்யாணம் முடியாதவனாக இருக்கணும், ஒன்று பொண்டாட்டி இறந்து போய் தனியாக இருப்பாங்கள்ல, அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் வாழ்க்கையை கொடுங்க. குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து அவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம சந்தோஷமாக இருப்போம், மறுபடியும் நம்மளை கதற விட்டுருவாங்க. ஏன்டா அவங்க கதறினது யாருக்கு சேரும்? நம்மளுக்கு தான் சேரும். அந்த மாதிரி தப்பு என்றைக்கும் பண்ணாதீங்க. ஓகேவா?